நோய் இருக்கிற உடம்பு நினைச்சதெல்லாம் சாப்பிடாது. காய்ச்சலோட எல்லாம் சாப்பிடுவீங்களா? பிடிக்காது. அதேபோல நோய் உள்ள உள்ளம் திக்ர் செய்யாது. குர்ஆன் ஓதாது. திக்ர்ங்கிறது குர்ஆன் வரும். குர்ஆன் ஓதாது. எனவே எப்ப நாங்க சிந்திச்சு குர்ஆன் ஓதினோம்? குர்ஆன் ஓதி எப்ப அழுதோம்? யோசிச்சு பாருங்க. அதேபோல 2வது முக்கியமான விஷயம், உங்களோட உள்ளம் உயிரோட இருக்குதா? மரணிச்சுதா? அப்படிங்கிறதுக்கு, அல்லாஹ்வ கட்டுப்பட்டு வணங்கி வழிபடுறதுல அது பலவீனம் அறியும். சரியா? ஒரு முஃமின் 5 வேள தொழுக அவன் மீது கடமை. ஆணா இருந்தா அவன் அதான் சொன்ன உடனே அவன் டைமுக்கு தொழணும். பெண்ணா இருந்தாலும் ஏழுமான அளவு அவங்க டைமுக்கு தொழணும். தொழும்போது அந்த உள்ளம் அல்லாஹ்வோட இருக்கணும். மாலிக்குல் முல்க் மன்னர்களுக்கெல்லாம் மன்னருக்கு முன்னால நான் நிக்கிறேன். அவனோட நான் பேசப் போறேன். அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கணும். சில சலஃபுகள் வுது செய்யும்போது அழுவாங்க. என்னன்னு கேட்டா, நான் யாருக்கு முன்னால நிக்க போறேன்ங்கிறத நெனச்ச உடனே எனக்கு அழுகை வருதுன்னு சொல்லுவாங்க. அதேபோல இன்னும் சில சலஃபுகள் தொழுது கொண்டிருக்கும்போது அவங்க சுஜூத விட்டு எழும்பினா, அவங்களோட அவங்களோட தரையில நெறைய நீர் இருக்கும். கண்ணீர்கள் இருக்கும். அவ்வளோ அழுது அழுது தொழுவாங்க. அல்லாஹ்க்கு முன்னால பணிஞ்சு நிப்பாங்க. அபூபக்கர் ரலி அவங்க தொழும்போது அங்க இங்கலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க நிலத்த தான் பார்த்துக் கொண்டிருப்பாங்க. பல நேரம், பல மணித்தியாலங்கள் தொழுவாங்க. தன்னையே மறந்து, தன்னை சுத்தி இருக்கிற உலகத்த மறந்து, எல்லாத்தையும் மறந்து, அதுல மெய் மறந்து போவாங்க. அதான் அவங்களோட தொழுகையாக இருந்துச்சு. சரியா? அவங்க அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. திங்கள், வியாழன் பிடிப்பாங்க. அ அது ரமதான் மாதத்துல குறிப்பாக பிடிப்பாங்க. இப்ப எங்களுக்கு அ நபி அவங்க தொழுத மாரி, சஹாபாக்கள் தொழுத மாரிலாம் நாங்க ட்ரை பண்ண தேவையில்ல. நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க 5 வேள டைமுக்கு தொழுகிறோமா? தொழும்போது இரையச்சத்தோட, உள்ளச்சத்தோட தொழுகிறோமான்னு நாங்க பார்க்கணும். நபி அவங்க சொன்னாங்க. இந்த நம்மள விட்டு இந்த அறிவு உயர்த்தப்படும்னு சொன்னாங்க. அதுக்கு ஹுதைஃபா அலி விளக்கம் சொல்லும்போது, முதலாவது உயர்த்தப்படுற அறிவு என்ன தெரியுமா? குஷு இரையச்சம். நீங்க ஒரு ஜாமியா, ஒரு பெரிய ஜும்மா பள்ளிவாசலுக்கு போவீங்க. ஆனா ஒரு ஆள கூட பயபக்தியோட தொழுகிற ஆள காண மாட்டீங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம். ஜும்மா பள்ளிக்கு போறோம். எல்லாருமே ஏதோ ஏதோ தானோ பழக்கத்துல தொழுது கொண்டிருக்கிறாங்க. ஆனா அந்த தொழுகைங்கிறது உள்ளச்சத்தோட நாங்க தொழுகிறோமா? யோசிச்சு பாருங்க. உள் எங்கட தொழுது முடிஞ்ச உடனே ஒரு நல்ல நிம்மதி ஒன்று இருக்கும். நல்ல ஒரு இது ஒன்று இருக்கும். தொழுது முடிஞ்சா திக்ர் செய்வோம். அது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான ஒரு அடையாளங்கள்ல ஒன்று.